ஹாய் செல்லக்குட்டீஸ், தைப்பூச விரதத்தில் இன்றைக்கி 9வது நாளில் இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்க்கோண தீபம் போட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கு வச்சு நல்லா தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. முருகருக்கு வந்து தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு எல்லா சாமிக்கும் அழகாக பூ வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். விரதம் முருகருக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வீடு எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு நான்வெஜ் மட்டும் 11 நாள் இல்லை 3 நாள் விரதம் இருக்கீங்கன்னா 3 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை, முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள். இல்லைனா மதியானம் சாப்பிடும்போது காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திருநீர் குங்குமமெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்துட்டு போக போகிறோம். அங்கே போய் சாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். காலையில் போக முடியல அப்படின்னா ஈவினிங் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ சாமி கும்பிட்டு வந்தலாம். பக்கத்தில் இருக்கிற எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு போனால் அழகாக வந்து அம்மனை அலங்கரிச்சிருந்தாங்க. சிங்க வாகனத்தில் அவ்வளோ அழகாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மனை நல்லா தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகர்கிட்ட விழுந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். அதை தாண்டி நம்ம என்ன கேட்டுற போகிறோம் முருகர்கிட்ட? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.